திமுக அரசை துப்புக்கெட்ட அரசு என கூறி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது போன்ற ஒரு வன்கொடுமை எந்த ஒரு சகோதரிக்கும் ஏற்படக்கூடாது. குறிப்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி, தலித் சமுதாயம் அதிக அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில், அது 30 ஆண்டு காலத்திலே குறிப்பாக தாக்கப்படுகின்றது. அதுவும் வேங்கவேல் சம்பவம் இன்னைக்கும் போலீஸ் இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி கூட, டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி கூட 30 மாதங்களில் இன்னும் அந்த வேங்கவேலில் நம்ம அந்த குடிநீரில் மலம் கழிந்தவர்களே கண்டுபிடிக்காத ஒரு துப்புக்கட்ட ஒரு அரசு, ஒரு காவல்துறை இன்றைக்கு அவர்கிட்ட மழுங்கி போயிருக்கு. மூளையை மழுங்கிச்சு காவல்துறைக்கு அந்த அளவுக்கு. அதே போல் தென் மாவட்டத்தில் வீடு புகுந்து படிக்கின்ற மாணவ சகோதரிகள் தாக்கப்பட்டது. இது போல எவ்வளோ சம்பவம் சொல்லலாம். தொடர் கதையாகி இருக்கின்ற நிலையில் அரசை பொறுத்தவரை எதையுமே கண்டுகொள்ளாமல் நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஒரு நோக்கத்தோட 2 வரி தான், நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும். அந்த வரிகளை தாங்கி தான் இந்த விடியாத அரசு நடந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் தினந்தோறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது போன்ற தாக்குதல்கள், படுகொலை பார்த்தா 5, அதாவது வீடு பூம் தாக்குறது, கொலை செய்யறது. அவங்க கட்சிக்காரருக்கு ஒரு வட்ட செயல் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவங்க கட்சிக்காருக்கு பாதுகாப்பு இல்லை. சிவகங்கையில் பார்த்தா 5 பேர் வீடு பூண்டு வெட்டியிருக்காங்க. இப்படி இருக்குது. அதே போல் முறையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.